ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா போகிமேன் சொல்லிட்டு, அதாவது பூச்சாண்டின்னு சொல்லிட்டு ஒரு மலேசியன் தமிழ் லாங்குவேஜ் ஹாரர் த்ரில்லர் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஏன்டா தூக்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் நான் ரீசனாக பார்த்த ஹாரர் படங்கள்ல உண்மையாகவே எனக்கு ஹாரரை ஏற்படுத்தினது இந்த படம் தான். ஏன்னா மலேசியாவில் தமிழ் மக்களை தான் நமக்கு காட்டுறாங்க. ஸோ அந்த ஃபியர் நமக்குள்ள டக்குன்னு உருவாயிடுது. அதனால தான் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எக்ஸ்பிளனேஷனுக்குமே இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொமான்சம் சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹாரர் காமெடி மூவி. அந்த படம் மாதிரி இந்த படத்துலையுமே ஓஜா போட வச்சு தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த படம் ஃபுல் சீரியஸாக தான் எடுத்திருப்பாங்க. அதனால தான் இந்த படம் எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, வாங்க படத்துக்குள்ளார போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல முருகன் சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டை தான் காட்டுறாங்க. இவன் இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு வந்திருக்கான். மலேசியாவில் உள்ள கல்ச்சர் எல்லாமே கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தமிழ் மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட ஆன்மீகம் எப்படி இருக்கு, அவங்களோட ஃபுட்டு எப்படி இருக்கு, இதெல்லாமே கற்றுக்கிட்டு அவனோட நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ண தான் வந்திருக்கான். பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் என்னன்னா கோஸ்ட் ஸ்டோரிஸ், பேய் கதைகள் எல்லாமே கவர் பண்ணி அதெல்லாமே அவனோட சேனலில் பப்ளிஷ் பண்ணுறப்போ அது இன்னுமே ரொம்ப பெரிய ஹிட் ஆகுது. ஸோ அதுக்காகவும் சேர்த்து தான் அவன் வந்திருக்கான். இந்த வகையில் அவனோட ஃப்ரெண்டு நாதன் ஒருத்தன் மூலமா ஒரு கோஸ்ட் ஸ்டோரி கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே அந்த வீட்டுக்குமே போயிடுறான். பட் ஆனால் வீடு சேலுக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சரி, அந்த ஸ்டோரி சொல்றவனுக்கு ஃபோன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா இங்க பின்னாடி இருக்கு வீடுங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி கூப்பிடுறான். முருகனும் போயிட்டு பின்னாடி பாக்குறான். அங்க சங்கர்னு ஒருத்தன் வரவே இருக்கிறான். இந்த முருகங்கிற கேரக்டர் நம்ம ஹீரோனே சொல்லலாம். ஹீரோ உள்ள போறான், அவனே சங்கரும் வரவேற்று உள்ளார கூட்டு போறான். அங்க உள்ள போனா ஏகப்பட்ட ஆன்டிக் பீஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே ரொம்ப பழமையான பொருட்களா இருக்கு. ஹீரோமே இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்களே, இது எப்படி நீங்களா சேர்த்து வச்சதான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு சங்கருமே இல்ல இதெல்லாமே என் அண்ணன் சேர்த்து வச்சது, நான் இங்க எல்லாமே பத்திரமா பார்த்து வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ பாக்குறான், ஒரு பழைய கேமராவை நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பொக்கிஷங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு சங்கருமே சார் அதெல்லாமே குப்பை சார், எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவுமே ஒருத்தரோட குப்பை இன்னொருத்தருக்கு பொக்கிஷமா இருக்குங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு சங்கருமே நீங்க என்னமோ சொல்றீங்க, சரி நான் என் கதையை சொல்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். ஹீரோவுமே நீங்க சொல்றது உண்மையான கதை தானான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு சங்கருமே உண்மையான கதை தான் சார், இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல தான் சார் நடந்ததுங்கிற மாதிரி சொல்றான். கட் பண்ணி அப்படியே பிளாஷ்பேக் போனா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. சங்கர் கூட சேர்ந்து அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஓஜா போர்டு விளையாடுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சங்கர் தான் இன்னைக்கு இதை விளையாடலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிற மாதிரி சொல்றான். பக்கத்துல ஒரு டிசேபிள் ஃப்ரெண்டுமே இருக்கான், அவன் பேர் அன்பு. இன்னொரு ஃப்ரெண்டு நல்லா ஆஜானுபாகவா இருக்கான், அவன் பேர் குரு. இவங்க 3 பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கர் ஒரு திருட்டு பையன், குரு ஒரு மொரட்டு பையன், அன்பு ஒரு டிசேபிள் பர்சன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஓஜா போர்ட் ரெடி பண்றது அன்பு பார்த்துட்டு இருக்கான். ஃபுல்லா ஏபிசிடி எல்லாம் எழுதுறது, நம்பர் எல்லாமே எழுதுறது, எஸ் நோ இதெல்லாமே எழுதி வச்சுட்டு இருக்கான். அந்த டைம்ல குருவும் சங்கருமே பழைய காயின் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அன்பு சொல்றான், என்னோட காயின்ஸ் எல்லாமே இருக்கு, பட் ஆனா எடுத்த இடத்துல திருப்பி வச்சிருங்க, எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சேர்த்ததுங்கிற மாதிரி சொல்றான். அந்த டைம்ல சங்கருக்குமே ஒரு காயின் கிடைச்சது 1971 சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து உட்காடுறாங்க. எல்லாமே கரெக்டா செட் பண்ணிட்டு சங்கர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றான், இந்த மாரி அந்த ஓஜா போர்டுல ஒரு காயினை வச்சாச்சு, நம்ம 3 பேரும் அதுல கை வைக்கிறோம். ஏதாவது ஒரு பேய் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அதை வழி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த காயின்ல இருந்து கை எடுக்கணுங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு காயின் மேல கையை வைக்கிறாங்க. சங்கர் கூப்பிடுறான், பட் ஆனா எந்த ஒரு பேயுமே வரல. குரு கடுப்பாயிட்டு டக்குன்னு கை எடுத்துறான். சங்கர் ஏன்டா அப்ப கை எடுத்தன்னு கேட்கிறான். குருவுமே இல்ல நீ இவ்வளவு நேரம் கத்தி இருக்க, பட் ஆனா எந்த ஒரு பேயுமே வரல, இதுக்கப்புறமும் வரும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றான். சங்கரும் நம்ம எல்லாத்தையுமே ஒழுங்கா தானே பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி போன்ல செக் பண்ணி பாக்குறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த காயின் மேல யாரோட ரத்தமாவது வைக்கணும், அப்படி வச்சாதான் அது உயிர் பெற்று வேற ஒரு ஆவியை கூப்பிடுங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு தன்னோட ரத்தத்தையே வச்சுட்டு 3 பேர் கைய வைக்கிறாங்க. சங்கர் கேட்கிறான், இங்க யாராவது இருக்கீங்களா, இங்க யாராவது அப்படி இருந்தா எனக்கு ஏதாவது ஒரு சிக்னல் காட்டுங்கன்னு சொல்றான். அந்த டைம்ல காயின் நவுந்து போயிட்டு எஸ்ங்கிற ஒரு இடத்துல நிக்குது. அப்ப குருவும் சொல்றான், என்னடா இது பேத்தலா இருக்கு, யாரா நவுத்துனாங்கிற மாதிரி கேட்கிறான். அப்ப அன்பும் சொல்றான், டே இங்க பாருங்கடா எஸ்ல போய் நிக்குதுன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு சங்கரும் இங்க யாராவது இருந்தா அவங்களோட பேர் என்னங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்கு அந்த காயின் கென்னடிங்கிற பேரை சொல்லுது. சரி வேற ஏதாவது கேட்கலான்னு சொல்லிட்டு குருவும் தன்னோட தாத்தாவோட தாத்தா பேர் என்னன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப காயினுமே அனிருத்துன்னு சொல்லிட்டு வருது. அன்பும் உன்னோட தாத்தா பேர் அனிருத்தான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு குருவுமே நான் தானே அந்த வல்லக்கார தாத்தாவே, நான் தான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன், எல்லாம் நம்பிட்டீங்களேங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு போறான். சங்கரும் பயங்கரமா குருவை திட்டுறான். பட் ஆனா அவன் எதுவுமே காதுல வாங்காம மேல போயிடுறான். சங்கர் திருப்பி அன்பு கிட்ட கேட்கிறான், அண்ணா உங்ககிட்ட வேற ஏதாவது பழைய காயின் இருக்கா, அப்பதான் பேய் ரொம்ப சீக்கிரம் வருங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்றான். அன்பும் காயின்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு ரொம்ப பழமையான ஒரு காயின் எடுக்கிறான். அந்த காயின் எந்த காலத்தோடதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. அந்த காயினை வச்சு விளையாடுறாங்க. இப்போதைக்கு 2 பேர் மட்டுமே கையை வச்சு இங்க யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அந்த காயினுமே ஸ்கொயர்ல ஒரு பக்கம் இல்லாத மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு சிம்பிள் காட்டிக்கிட்டே இருக்கு. குருவுமே இப்ப யாரா விளையாண்டுட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்கிறான். அப்ப சங்கருமே டே ஒரு பேப்பர் எடுத்துருவாடா, என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அப்படியே சிம்பிளை வரைஞ்சு பாப்புங்கிற மாதிரி சொல்றான். குருவுமே டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டு அந்த சிம்பிள் அப்படியே வரைஞ்சு பாக்குறான். அது தமிழ் எழுத்து பா மாதிரி இருக்கு. அன்பும் இது என்ன தமிழ் எழுத்து பாவான்னு சொல்லிட்டு கேட்கிறான். சடனா காயின் ஸ்டாப் ஆயிட்டு
வேற ஒரு சிம்பிளை வரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படி வரைஞ்சு அதுக்கப்புறம் நீன்னு சொல்லிட்டு வருது. கடைசியா இந்த 3 எழுத்தையும் சேர்த்தா பழனின்னு சொல்லிட்டு வருது. சங்கரும் இந்த ஆவி பேர் தான் பழனியா இருக்குமான்னு சொல்றான். அந்த டைம்ல குருவுமே ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அன்பும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்பதான் அவன் சொல்றான் இதனோட தாத்தாவோட தாத்தா பேருன்னு சொல்லிட்டு. ஒரு செகண்ட் எல்லாருமே அரண்டு போயிடுறாங்க. சங்கரும் குரு கிட்ட சொல்லிட்டு உள்ளார ஏதாவது பொடி மாரி இருந்தா எடுத்துட்டு சொல்றான். அவனும் ஒரு காஃபி தூள் பொடி எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே டேபிள் மேல விசிறி விடுறான். அப்போதைக்கு சங்கர் அந்த ஆவிட்டு கேட்கிறான் உங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த காயினுமே நான் வந்து மல்லிகான்னு சொல்லிட்டு வருது. எல்லார் முகமுமே ரொம்ப பிரைட் ஆகுது. ஏன்னா பொண்ணு தானே வந்திருக்கு. அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது தப்பான கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு அன்பு ஏதோ யோசிக்கிறான். உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு 23ன்னு சொல்லிட்டு வருது. அப்ப சங்கருமே நீங்க இறந்தீங்கன்னா எப்படி இறந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு மல்லிகாவுமே மூழ்கி இறந்தன்னு சொல்லுது. அன்பும் எப்ப இறந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறான். 2010ன்னு சொல்லுது. அப்ப சங்கருமே நீங்க எங்க இறந்தீங்க எப்படி இறந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு மல்லிகாவுமே நான் நதியில மூழ்கி இறந்தேன். அப்புறம் UUMன்னு சொல்லிட்டு ஒரு வேடியுமே கொடுத்துருக்கு. UUMனா என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அன்பு சொல்றான் யூனிவர்சிட்டியா இருக்குமோன்னு சொல்லிட்டு. சடனா அந்த காயின் போயிட்டு எஸ்ல போய் நிக்குது. அப்ப குருவுமே இது எதையுமே நம்பாம அன்பண்ணா நீங்க தானே ஏதாவது விளையாடுறீங்க, நீங்க தானே நவுத்துறீங்க, இல்ல சங்கர் நீ ஏதாவது பண்றியான்னு சொல்லி கேட்டு இருக்கான். பட் ஆனா அதுக்கு அவங்க 2 பேருமே நாங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். குருவுமே நம்பாமலே இருக்கானா. சரி அதுக்கு சங்கருமே எங்க 2 பேருக்கும் தெரியாத குருவுக்கு மட்டும் தெரிஞ்ச ஏதாவது ஒரு உண்மை இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த காயினுமே குரு நீ இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டு வந்து இல்ல அதுக்கப்புறம் அவளை நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேக்குது. அதை பார்த்தோன்னா அனுபவம் டே என் வீட்லயே எப்படா கூட்டு வந்த எனக்கே தெரியாம எப்படி பண்ண ஒரு வார்த்தை கூட சொல்லியேங்கிற மாதிரி சொல்றான். டக்குன்னு குருவும் கடுப்பாயிட்டு அந்த போர்ட் மேல தண்ணி தெளிச்சிட்டு போயிடுறான். இப்ப திருப்பி ரியாலிட்டிக்கு வந்தா நம்ம ஹீரோமே சங்கர்ட்ட கேட்கிறான் நீங்க உண்மையிலே நீங்க தான் விளையாண்டீங்களா இல்ல உண்மையிலே மல்லிகாவோட ஆவி வந்துதான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு சங்கருமே நாங்க எதுவுமே சத்தியமா விளையாடல சார், மல்லிகா ஆவிதான் வந்ததுன்னு சொல்றான். அப்ப ஹீரோமே சரி ஓகே நீங்க திருப்பி விளையாண்டிக்கலான்னு சொல்லிட்டு கேட்கிறான். கட் பண்ண பிளாஷ்பேக் போனா இவங்க விளையாடாம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்க போயிடுறாங்க. இடையில சங்கர் ஏந்திருக்கிறான். என்ன நினைச்சானு தெரியல. சுத்தி முத்தி பார்த்துட்டு அப்படியே நடுக்கூடத்துக்கு போறான். அங்க அவன் சடனா திரும்பி பாக்குறப்போ ஒரு சிவப்பு கலர் புடவை கட்டிட்டு ஒரு பொம்பளை உட்காந்துருக்கா. இவனுமே நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறான். வாய்ஸ் ஓவர்ல நான் மல்லிகா உனக்கு நான் வேணுமான்னு சொல்லிட்டு கேக்குது. அதே டைம்ல அவளுமே திரும்பி உன் பக்கத்துல வந்துட்டு இவன் அப்படியே தொடுறா. அதே டைம்ல அப்படியே கீழே காட்டினா அவங்களோட 2 பேர் ட்ரெஸ்ஸுமே கீழே விழுது. கட் பண்ணா அது ஒரு கனவு. மார்னிங் காட்டினா அன்பண்ணாவும் சங்கருமே மார்க்கெட் போறாங்க. அன்பண்ணா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வேலைன்னா இந்த மாதிரி காசை வாங்கி வச்சுக்கிறது தான். பழைய காயின்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா அதை காசு கொடுத்து வாங்கி வச்சுப்பாங்க. அதுதான் அவங்களோட ஒர்க்காவே பண்றாங்க. கட் பண்ணி வீட்டுல காட்டினா குருவுமே ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருக்கான். சடனா ஒரு பொண்ணு போட்டோ வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா மல்லிகா தான். பக்கத்துல ஒரு பையனுமே இருக்கான். அந்த போட்டோவை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டான். அப்புறம் கட் பண்ணா அன்பும் சங்கருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவனுமே அவன் பிரிண்ட் எடுத்து வச்ச 2 போட்டோவையும் கொடுக்குறான். சங்கருமே யாரா இந்த குதிலி நல்லா இருக்காங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு குருவுமே இவதாண்டா மல்லிகா, நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே சர்ச் பண்ணேன். அப்ப UUMல 2010 படிச்சவங்களுக்கு மறு வருஷம் யூனிவர்சிட்டியில கிராஜுவேஷன் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ எடுத்துக்கிட்டு எந்த ஒரு போட்டோலயுமே மல்லிகா இல்ல. ஏன்னா அது 2010 முடிஞ்சு 2011 நடந்திருக்கு. மல்லிகா சொல்றபடி பார்த்தா 2010லயே அவ இறந்திருப்பா. அடுத்த வருஷம் அவன் கிராஜுவேஷனுக்கு இல்லங்கிற மாதிரி சொல்றான். சங்கரும் இதெல்லாமே பார்த்துட்டு டே பக்கி நீ தான் நேத்து நம்பவே இல்ல இப்ப மட்டும் இதை எப்படி பண்ணன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு குருவும் நான் நம்புறேன்டா திருப்பி வெள்ளலாங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு சங்கருமே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைடா போய் லாட்ரி ஒரு 4 நம்பர் போட்டு வரேன் நைட்டு வெள்ளலாங்கிற மாதிரி சொல்றான். கட் பண்ண சங்கருமே லாட்ரி எல்லாமே போட்டு வீட்டுக்கு வரான். அந்த டைம்ல ஒரு பொருள் எடுத்துட்டு வரான். என்னன்னா இந்த குழந்தைங்க எல்லாமே படிக்கிறதுக்காக தமிழ் வார்த்தைகள் எல்லாமே ஒரு சாட்ல வச்சிருப்பாங்கல்ல அது அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கான். இதுக்கப்புறம் இதுலயே நம்ம விளையாடலாங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்பவுமே சங்கர் அன்பு மட்டும் தான் கைய வைக்கிறாங்க. அன்பும் காய்ச்சி பிடிச்சி போயிட்டு இந்த போட்டோல இருக்கிறது நீ தானான்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு மல்லிகாவுமே எஸ்ன்னு சொல்றான். அப்ப சங்கருமே கேட்கிறான் நேத்து நைட்டு நீ என் கனவுல வந்தியா அந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு வருவியான்னு கேட்கிறான். குருவும் கடுப்பாயிட்டு நிறுத்துங்கடா நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு நீ எப்படி இறந்தன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு மல்லிகாவும் துரோகம்னு சொல்றா. சங்கரும் சொல்றான் என்ன பாய் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டானா இல்ல விட்டுட்டு போயிட்டானா எதுக்காக செத்தன்னு கேட்கிறான். அதுக்கு மல்லிகாவுமே நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றா. சங்கருமே ஆமா எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க பக்கத்துல இருக்கான் பாரு இவனும் இப்படிதாங்கிற மாதிரி குருவை கை காட்டுறான். அப்புறம் அன்பு கேட்கிறாங்க உங்களுக்கு எல்லாமே ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கும்ல அது என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு மல்லிகாவுமே பழி வாங்கணும்னு சொல்றா. அதுக்கு சங்கருமே பழி வாங்கணுமா யாருன்னு சொல்லு போயிட்டு செஞ்சிடலான்னு சொல்றான். அதுக்கு அவளுமே அதெல்லாமே நான் டைம் ஓட்டு நான் சொல்றேன்னு சொல்றா. அதுக்கு சங்கருமே சரி ஓகே டைம் ஓட்டுட்டா ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு மொக்க கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவில் அடுத்த ஆச்சு இப்போ சூப்பர் ஸ்டார் யாரு இந்த மாதிரி பல கேள்வியில கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டு டைம் போறதே தெரியாம நைட்டே ஆயிடுது. கடைசியா சங்கருக்கு ஒரு ஐடியா வருது. பேசாம லாட்டரி டிக்கெட்ல ஒரு 4 நம்பர் கேட்போமா ஜெயிக்கிற மாதிரி நம்பர் சொன்னிச்சுன்னா நம்ம பணக்காரங்களா இல்லமேங்கிற மாதிரி யோசிக்கிறான். குருவுக்குமே அது நல்ல ஐடியாவா இருக்கு கேள்றான்னு சொல்றான். சங்கரும் கேட்கிறான் அதுக்கு என்னால சொல்ல முடியும் பட் ஆனா எனக்கு என்ன தருவானுங்கிற மாதிரி கேக்குது. சங்கரும் நீ என்ன கேட்டாலும் செய்யலாம் சொல்லுங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு மல்லிகாவுமே 2 கால் பிராணி வேணும்னு சொல்றான். அதுக்கு அன்பும் 2 கால் பிராணி தானே ஒரு கோழி கொடுக்கலாம் இல்ல கோழி பண்ணையவே கொடுத்துடலாங்கிற மாதிரி சொல்றான். சங்கரும் அதானங்கிற மாதிரி சொல்றான். மல்லிகாவுமே வாக்கு கொடுங்கிற மாதிரி சொல்றான்.
சங்கரும் சரி வாக்கு கொடுக்குற மாதிரி சொல்ல போறான். அந்த டைம்ல குரு திட்டுறான், இல்லையா அது கேக்குன்னு சொல்லிட்டு எதுவும் வாக்கு கொடுக்காத, அது மல்லிகாவா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு எதுக்கு 2 கால் பிராணி தேவை, அவ ஏதோ நம்மள ஏமாத்துறான்னு தோணுதுன்னு சொல்றான். இவங்க பேசுறப்ப காயின் மூவ் ஆகுது. மல்லிகா என்ன சொல்றான்னா, தொப்பனும் சொக்கனும் கூட இருக்கிறதுனால உன்னை காப்பாற்ற முடியும், நீ நம்பிட்டு இருக்காதுன்னு சொல்றான். இதை கேட்டோடனே குரு கடுப்பாயிட்டு போயிடுறான். சங்கரும் சரி இதோட போதும்னு சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு வச்சிடறான். கட் பண்ணி மார்னிங் காட்டினா சங்கரும் அன்பு கிட்ட கேட்கிறான், குரு எங்க போனான்னு சொல்லிட்டு. அதுக்கு அன்புமே நான் காலையிலே பார்த்தேன், குரு வீட்டுல இல்லைங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு சங்கர் வெளில போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வரான். குரு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். சங்கர் வந்தோடனே எனக்கு புரியுதுடா, நீ அதை பார்த்தோன்னு பயப்படுறன்னு தெரியுது, அது ஜஸ்ட் ஒரு போர்டு தான், நம்ம அவள்கிட்ட ஒரு சில விஷயம் எல்லாமே கறந்துக்கலாம், 4 லாட்டரி நம்பர் கிடைச்சதுன்னா நம்ம பணக்காரங்க எல்லாம் ஈஸி தாங்கிற மாதிரி சொல்றான். அப்ப குரு நேற்று நம்ம விளையாண்டுட்டு இருக்கிறப்போ உனக்கு ஒரு கனவு வந்ததுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கும் ஒரு கனவு வந்ததுன்னு சொல்றான். கட் பண்ணா அந்த கனவு என்னன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவ தூங்கிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. லைட்டா கண்ணை திறந்து பாக்குறான், பட் ஆனா எதுவுமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு தூங்குறான். அப்போ ஒரு கை வந்து அவன் கழுத்தை போட்டு நெருக்கிது. அந்த கை பூரா வெள்ளையா இருக்கு. சடனா மூஞ்ச காட்டினா மல்லிகாவோட மூஞ்சுமே ஏதோ வெள்ளை பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னு பயந்துட்டு கத்தி எழுந்திருக்கிறான். இங்க சங்கருமே பயங்கரமா சிரிக்கிறான். டே அவ கனவுல வந்து எனக்கு ஒரு ஜாலி கொடுத்தான்னா உனக்கு பயத்தை கொடுத்துருக்கா அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்றான். அப்ப குருவுமே தன்னோட பாக்கெட்ல இருந்து இதான் மல்லிகாவோட முடின்னு சொல்லிட்டு அவன் கையில கொடுக்குறான். சங்கரால ஒண்ணுமே சொல்ல முடியல, அரண்டுறான். டே இதோட நம்ம நிறுத்திக்கலாம்டா, ஒரு 2 பாட்டில் மட்டும் சொல்லு, இன்னைக்கு குடிச்சிட்டு இதோட நிறுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப குருவும் சொல்றான், நான் இன்னொரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன், நேத்து சொன்னதுல தொப்பனும் சொக்கனும் கூட இருக்கிறதுனாலதான் நீ பயப்படாம இருக்கேன்னு சொல்லிட்டு. அது என்னன்னு தெரியுமா, தொப்பன்ங்கிறது விநாயகரை சொல்றது. அதுவும் இல்லாம எங்க ஊர் மதுரையில சிவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது சொக்கன். இது ரெண்டையுமே தான் என் குடும்பத்துல ஃபுல்லாவே வழிபட்டு இருக்காங்க. அது இதை பத்தி கேட்டோன்னதான் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அது மல்லிகா இல்லையோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுன்னு சொல்றான். சங்கருமே சரி ஓகே நம்ம இன்னையோட கட் பண்ணிடலாம், எல்லாத்தையுமே நிறுத்திடலாங்கிற மாதிரி சொல்றான். கட் பண்ணா சங்கரும் குருவும் பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. அன்பு வந்து கதவு திறந்து விடுறான். அப்ப சங்கர் சொல்றான், அண்ணா நம்ம இன்னையோட விளையாட்டு முடிச்சிடுறோம், மேல வாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் போயிடுறாங்க. இங்க அன்பும் அப்படியே மெதுவா தவிர்த்து மேல போறாங்க. அதுக்குள்ள அவனை எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் சங்கர் தான் கேட்கிறான், என் கனவுல வந்து சரி என்னோட ஃப்ரெண்டு கனவுல ஏன் வந்தேன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு மல்லிகாவும் நேர்ல வந்து நான் என்னன்னு சொல்லவான்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு குருவுமே ரொம்ப கத்துறான், என்ன நேர்ல வந்தா என்ன பயந்துருவோமா, வா நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் வந்து பேசுங்கிற மாதிரி சொல்றான். சங்கருமே குரு ஆஃப் பண்ணிட்டு உனக்கு என்னதான் வேணுங்கிற மாதிரி கேட்கிறான். 2 கால் பிராணின்னு சொல்லிட்டு காயின் நவுத்தோம். குரு பார்த்தோன்னு என்ன இது ஓவரா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட 2 பேர் கை மேலேயும் காலை வச்சுட்டு அந்த காயின் அப்படியே ஸ்டாப் பண்றான். 2 பேரும் பயங்கரமா கத்துறானோ. சங்கரன் டக்குன்னு அவனை தட்டி விடுறான். அப்ப அந்த காயின் திருப்பி சொல்லுது, ஒருத்தர் கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு. யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. குருவும் இந்த காயின் இருந்தானே எல்லாம் நடக்க போகுது, காயினை தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா தூக்கி போட்டுறான். அதே டைம்ல கரண்டும் ஆஃப் ஆகுது. குடிச்ச டைம்ல 2 பேரும் போய் படுத்துறாங்க. மார்னிங் கட் பண்ணி காட்டினா சங்கருமே ரெஸ்ட் ரூம் போலான்னு வரான். அப்போ குரு சிங்க்ல அடிபட்டு இறந்து கிடக்குறான். கட் பண்ணா இங்க திருப்பி ரியாலிட்டிக்கு வராங்க. சங்கர் சொல்றான், எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவனை பேய் அடிச்சு தான் இறந்ததுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவன் போதையில தான் போயிட்டு தெரியாம சிங்கிள் அடிச்சு இறந்துட்டான்னு சொல்றாங்க. எங்களால அதை ஏத்துக்கவே முடியலங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவுமே போஸ்ட்மார்ட்டத்துல இருந்த மாதிரி இருந்திருக்கலாம்ல ஒருவேளை, எப்படி பேய் அடிச்சிருச்சு நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறான். அதுக்கு சங்கருமே அன்பண்ணாவுக்கே தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன், அந்த காயின் குரு சாவறதுக்கு பக்கத்துல இருந்தது, நான் குருவை தூக்கி குலுக்கிட்டு இருக்கிறப்போ அவன் கையில இருந்து தான் கீழே விழுந்ததுங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோவும் அதுக்கப்புறம் அன்பு என்னன்னு சொல்லி கேட்கிறான். சங்கருமே குருவை கொண்டு போய் காட்டுறான். அன்பு குருவோட டெத்துக்கு அப்புறம் அந்த காயினை பார்த்துக்கிட்டு அப்படியே அமைதியா தான் உட்காந்துருக்காரு, ஒரு மாதிரி மணல்ல பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்காருன்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவுமே இந்த கதையை நான் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கணும், அந்த வீட்டுக்கு போலாமான்னு கேட்கிறான். அதுக்கு சங்கருமே இப்ப வேணாம் சார், ஒரு சில கடங்காரங்கலாம் தொல்லை இருக்கு, சோ நைட்டு போலாங்கிற மாதிரி சொல்லிடுறான். கட் பண்ணா நைட்டு போறாங்க. உள்ளார போனோன்னு சங்கர் வந்து மல்லிகாவோட போட்டோவை எடுத்து காட்டுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுமே அந்த காயின் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அது அந்த பாத்ரூம்ல தான் கிடக்குன்னு அதையுமே போய் எடுத்துட்டு வரான். ஹீரோவுமே இது எந்த காலத்தோடது, இது எங்க இருந்து கிடைச்சதுங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்கு சங்கருமே இது எல்லாமே அன்பண்ணாவோட கலெக்ஷன் தான், அவங்களோட புக்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் பாக்குறாங்க. ஏன்னா யார்கிட்ட இருந்து வாங்கினாலுமே அதை எல்லாத்தையுமே எழுதி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அன்பண்ணா இந்த புக்ல இருந்தா எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்ல செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோவுமே பாக்குறான், இது 2010ல கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அதை வித்தது தீபக்ங்கிற ஒருத்தர். கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மல்லிகா இறந்தது 2010ல, அதுக்கப்புறம் தீபக் இந்த காயினை வித்திருக்கான். சோ இந்த காயினுக்கும் மல்லிகாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ தீபக்கை போய் மீட் பண்ணலாமாங்கிற மாதிரி கேட்கிறான். சங்கரும் மீட் பண்ணலாம் சார், அட்ரஸ் கூட இங்கதான் இருக்குங்கிற மாதிரி சொல்றான். அதே டைம்ல பின்னாடில இருந்து அன்பு சொல்றான், நானும் வராங்கிற மாதிரி சொல்லிட்டு. கட் பண்ணா 3 பேரும் ட்ரெயின்ல போறாங்க. சங்கருமே ஹீரோட்ட கேட்கிறான் அவங்களோட ஊர் என்னன்னு சொல்லிட்டு.
அதுக்கு நம்ம ஹீரோவுமே மதுரைன்னு சொல்றான். அதுக்கு சங்கருமே சார் இந்த தமிழ் படத்துல எல்லாம் வெட்டுக்குத்துலாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த மதுரைக்காரங்களாங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோவுமே தமிழ் படத்துல காட்டுற மாதிரி வெட்டுக்குத்து மட்டும் கிடையாது சார், நாங்க ரொம்ப பாசக்காரங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றாங்க. மதுரையில 2 தான் சார் ஃபேமஸ். ஒன்னு ஜல்லிக்கட்டு, அந்த காலம் வர்றப்போ அதை அடக்கிறதுல இருக்கிற ஒரு சுகம், அது வெள்ளாட்டு, இதெல்லாமே நாங்க ரொம்ப விரும்புவோம். அடுத்து சித்திரை திருவிழா, எல்லாருமே ஜாதி மதம் இல்லாம எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க, ஒன்னா இருந்துட்டு சாமியை எல்லாருமே சந்தோஷமா வேண்டிட்டு போவாங்கன்னு சொல்றான். கட் பண்ண தீபக்கோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. சங்கர் பயங்கரமா கதவு தட்டுறான். உள்ள இருந்து தீபக் வந்த உடனே உங்க பேர் தீபக் தானு சொல்லி கேட்கிறான். அவனும் ஆமான்னு சொல்றான். ஹீரோ கேட்கிறான் உங்களுக்கு மல்லிகா தெரியுமான்னு சொல்லிட்டு தீபக் ஆமான்னு சொல்றான். திருப்பி நம்ம ஹீரோ கேட்கிறான் அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமான்ட்டு. தீபக் கடுப்பாயிட்டு டக்குன்னு கதவை மூடிடுறான். சங்கர் திருப்பி தட்டுறான். அந்த டைம்ல சடனா வர்றது பாத்தீங்கன்னா மல்லிகா. எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதோட இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டா எடுத்துக்கிட்டு நான் இதோட இந்த வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் செகண்ட் பார்ட் வந்துடும். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல இந்த படம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.